ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஆயிடுச்சுண்ணா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் டேபிள் ஏ. அது தெரியாதுங்க. டேபிள் ஏ. ஓகே, இது வந்து டேபிள் பி. ஓகேவா? நான் யூஎஸ்டி குளோபல்ண்ணா, 2 டேபிள் இருக்குங்க. யூஎஸ்டி குளோபல்னு சொல்லி. ஹலோ, அதான் கேக்குதுங்களா? ஐடி தான். ஹலோ, கேக்குது சார். மதர் டேபிள் ஏ, ஐடியில் பேக் அண்ட் டெவலப்பர், இந்த 2 பேக் அண்ட் டெவலப்பர். பொறுக்கியெல்லாம் கொடுக்க மாட்டோம், கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பொறுக்கி வாங்கி சேர்த்து வச்சுருவோம், வீரல் விட்டு பூட்டி வச்சுருவோம், கேட்குறப்ப எடுத்துக்கலாம். அதுதான் பேக் அண்ட் வேலை, அதுதான் பேக் அண்ட் வேலை. இப்போ நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு மளிகை பொருளும் நாங்கள்லாம் வாங்கி ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவோம். யார் எந்த மளிகை பொருள் வாங்குறான்னு சொல்லி அதை ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்தோம்னா, ஓகே இந்த மாதம் லேஸ் பாக்கெட் அதிகமாக வச்சுருக்குன்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்து அதிகமாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். எது கம்மியாக வச்சுருக்கோ அதுக்கு மார்க்கெட்டிங். இந்த 2 டேபிளையும் அந்த மாதிரி இது வந்து லெஃப்ட் டேபிள்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரைட் டேபிள்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் பிடிச்சது போக ஒரு 40 ரூபா வரும். சொன்னது 50 சொன்னானுங்க. அப்புறம் அதில் எதுவும் வேரியபிள் நான் சொன்ன பிறகு கணக்கு போட்டு பார்த்தா அதிகமாக வந்துச்சு. அப்புறம் வேரியபிள் பேர்னு சொல்லி அதில் ஒரு 5 போச்சு. அப்புறம் பிஎஃப் அது இதுன்னு சொல்லி கிராஜுவிட்டி அது இதுன்னு சொல்லி ஒரு 5 ரூபா போட்டாங்க. 40 வருது. பிசிக்கு 10 ரூபா போயிடும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு 5 ரூபா போயிடும், கூட்டுக்கு பற்றி அந்த 10ல் தான் நான் இது பண்ண போகிறேன். வண்டியை ரெடி பண்ண போகிறேன். ஓகேண்ணா, சரி நீங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்த்து ஏதாவது லோனாக போட்டு ரெடி பண்ணிடலாம். அதே பஜாஜ் ஃபைனான்ஸ் போட்டுடலாம். எப்போ ஜாயின் பண்ணாலும் காலம் பார்த்தா இடைக்கு போகும். ஓகேவா? கியர் வீல் தான். ஏன்னா இது ரெண்டையும் நம்ம அப்பன் பண்ணோம்னா 1 2 3 4 கீழே இதாயிட்டு போகும், ஏழாயிட்டு போகும். டிஸ்கவுண்ட் விட்டுருவான், அது விட்டுருவான். ஆனா எது கிடைக்குது நமக்கு வந்து டேபிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். இப்படி நம்ம இந்த சைடு வேஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். ஜாயின் பண்ணோம், அப்பன் பண்ணோம்னா நமக்கு டவுன் வேஸ்ல ரோவா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். இதை வந்து கிளியரா மார்க்ல பதிவு வச்சு 8 ரூபா. ஓகேவா? இப்ப நான் இது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்றேன். லெஃப்ட் அதாவது ஜாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் நீங்க தான் சொன்னீங்க, அதாவது இன்னர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஆன்டி ஜாயின், ரைட் ஆன்டி ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், அதுக்கப்புறம் செல்ஃப் ஜாயின். ஓகேவா? பரவாயில்லையே அந்த லாஜிக்கலா நீங்க சரி நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் தான் பார்க்கறேன். அதுதான் பார்க்கறேன். இது கிங் கம்மியா தான் நீங்க நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் இருக்குது. இப்போ ரைட் சைடுல ஒரு 3000 ரூபாய் சேர்த்தனா 5 ரூபாய் தான் வரும். இதுக்கு புதுசு வேற 1 2 3 அளவு போல எடுத்து மாட்டிக்கலாம். 4 லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ரைட் சைடுல இது ஸ்லீவ் அடிச்சது, அது என்னமோ ஸ்லீவ் எல்லாம் நல்லா இருக்கு, பட் ஓட்டறப்ப அந்த சவுண்ட் அந்த கம்ஃபர்ட்டபிள் எதுவுமே இல்ல. இது வந்து பிளாங்க், இது வந்து பிளாங்க் ஆகும். ஏதோ மரத்து மேல கொண்டு போற மாதிரி இருக்கு, ஆர்எக்ஸ் மாதிரியே இல்ல. அதே கரெக்ட்டா நான் இப்படி தான் வரும் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அதானே சரி, அத கிங் இது போட்டா கூட ஓரளவுக்கு சவுண்டா நல்லா இருக்குமான்னு. ஹலோ நீ கேக்குதா சார்? கேக்குது சார். ரேஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணா ஐ மீன் கரெக்ட்டா தானே? இப்படி தானே வரும் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். எதுங்கண்ணா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்ணா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேபிள் வரும், ஃபைனல் டேபிள். இந்த இது வந்து லெஃப்ட் டேபிள், இது ரைட் டேபிள். நம்ம லெஃப்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்து வந்துடும், ரைட்ல இருக்கிற அதுக்கு வந்து மேட்சிங் வேல்யூஸ் மட்டும் எடுத்து வரும் நம்ம. ஓகே தானே? சரி, வேற அதையும் சொல்லுங்க, சொல்லுங்க. அதே கொஞ்சமா இதுல 2 இருக்கு. ஒன்னு வந்து
ஜாயின் பண்ணோம்னா எப்பவுமே நமக்கு வந்து டேபிளோட சைஸ் வந்து காலம்ஸா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகே, நம்ம எப்ப அப்பன் பண்ணோம்னாலும் அப்பன்னா ஜாயின், அதாவது யூனியன் பண்ற மாதிரி, யூனியன் பண்ணோம்னா எப்பவுமே டேபிள் வந்து கீழே ரோவா இன்க்ரீஸ் ஆகிட்டு. நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அதே ஃபர்ஸ்ட் தெளிவா இது ஓகே. ஓகே, வேற என்ன பேசுறது? ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லெஃப்ட் டேபிள். இது வந்து அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது வந்து இன்டர்வியூ என்னாச்சு? இல்ல, பையங்க வேலை செய்யறான், நான் வெளியே வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவன் அங்க இருக்குங்கிட்டு வாங்கிட்டு சொல்றேன், அவ்வளவுதான் அப்படின்றீங்க. ஓகே, இதுல வந்து ஒன்னு இருக்கு. நமக்கு வந்து இது எப்படி வரும்? நான் லெஃப்ட் சைட் பண்ணேன் இந்த டேபிள்ல. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 1 1 வருமா? சரி, இன்னொரு ஒன்னு இருக்கு இந்த டேபிள். ஜஸ்ட் மினிட், நான் வந்துறேன். லெஃப்ட் அவுட் டைம் பண்ணுங்க. நீங்க இதை மறந்துட்டு இப்போ ஒன்னு மட்டும் இருக்கு. இப்போ எப்படி வரும்? இந்த வேல்யூக்கு கண்டிப்பா கீழே அப்படியே வரும். லெஃப்ட் அவுட்னா லெஃப்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு வந்துடும். கரெக்ட்டா? ரைட்ல இப்போ மேட்சிங் வேல்யூஸ் போய் வரும். கரெக்ட்டா? 1 இங்க 1 இங்க 1 இதுக்கு மேட்சிங் வேல்யூஸ் இல்லை, அதனால நான் இதுக்கு மேட்சிங் வேல்யூஸ்ல நல்ல இதுக்கு கரெக்ட் தானே? இப்ப இந்த ஒரு வேல்யூ மட்டும் இருக்கா? இப்ப நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இந்த டேபிள் இன்னொரு டைம் கீழே வரும். ஏன்னா இந்த ஒன் வந்து இந்த ஒன் கூட மேட்ச் ஆகும், இந்த ஒன் கூட மேட்ச் ஆகும். கரெக்ட் தானே? அடுத்தது இந்த ஒன் வந்து இந்த ஒன் கூட மேட்ச் ஆகும், இந்த ஒன் கூட மேட்ச் ஆகும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், ஆனா இது ரொம்ப ஈஸி தான் ஜாயின். உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். கரெக்டா? ஹலோ, இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி ஜாயின்ஸ்ல இந்த மாதிரி தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பண்ணும். அப்புறம் பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, அது கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ் வச்சு கண்டிப்பா கேட்பாங்க இன்டர்வியூ. இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ வந்து எஸ்கியூஎல் தானே சொல்லுவாங்க, இந்த பவர் பிஐ கீ சாதா. பவர் பிஐ அதே. இப்போ சீக்வல்ல நம்ம ஜாயின்ஸ் எதுவும் போடல கேப்டன். எனக்கு 2 டேபிள் இருக்கு, அந்த டேபிள நம்ம சீக்வல்ல ஜாயின்ஸ் எழுதாம வந்துட்டோம். எனக்கு நீங்க பவர் பிஐல கொண்டு வந்து ஜாயின் பண்றேன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், பிரைமரி கீ ஃபாரின் கீ வச்சு. அது பேரண்ட் டேபிள் சைல்ட் டேபிள் கான்செப்ட் ஆகும் எங்கேயும் இருக்க பவர் பிஐல. ஆமா ஆமா, அதேதான், அதே கான்செப்ட் தான், பேர் மட்டும் கொஞ்சம் வேற. அங்க லெஃப்ட் அவுட்டர், அப்புறம் லெஃப்ட் ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர். இங்க வந்து லெஃப்ட் ஆன்டி ரைட் ஆன்டின்னு வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் அவுட்டர் ரைட் அவுட்டர் அப்படியே தான் வரும். இன்னர் ஜாயின், ஃபுல் அவுட்டர், லெஃப்ட் ஆன்டினா ஒன்லி மேட்சிங் வேல்யூஸ் எல்லாம் எடுக்காது. ரைட் ஆன்டினா ரைட்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுக்காது, லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லா எடுக்காது. அதாவது மேட்சிங் வேல்யூஸ் ஏதாச்சும் எடுக்கனாலும் எடுக்காது, ரைட் டேபிள் ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு வரும். இப்ப லெஃப்ட் அவுட்டர் ரைட் அவுட்டர் அவுட், இது மீனிங்ல நம்ம பேர்லயே மீனிங் வருது. லெஃப்ட் அவுட்டர் லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து, அதாவது இது காமன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த காமன் வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து. அதே மாதிரி தான் ரைட்டுக்கு. அதே லெஃப்ட் அவுட் ஆன்டின்னு வச்சோம்னா இந்த காமன் வேல்யூஸை விட்டுட்டு லெஃப்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வரும். ரைட் ஆன்டினா அதே ஆப்போசிட். ஆனா நம்ம ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றது மெயினா யூஸ் பண்றது லெஃப்ட் அவுட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இன்னர் ஜாயின் இருக்கு, இன்னர் ஜாயின் ஃபுல் அவுட்டர் ஜாயின்.
ஆனா நான் மேக்ஸிமம் சைஸ் லெஃப்ட் அவுட் ரிட்டைன் மதன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்க. நம்ம மூவனாலா இல்லைன்னா திருப்பி நான் வேற நான் ஒரு தடவை பார்க்கல ஜி, பார்த்துட்டு திரும்பி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். டவுட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அது ஓகே ஓகே வந்துட்டேன். அப்பா சாப்பிட்டேங்கப்பா. சரி, இது வந்து பிரியாணி, டேபிள் 1 டேபிள் 2 சிக்கனுங்க. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பண்ணோம்னா எப்படி வரும்? இந்த ஃபைலே பவர் நல்லா இருக்குதுங்கப்பா. இல்லைங்கப்பா, நார்மலா தான் இருக்குதுங்க. சரிங்கப்பா. ஓகே இருக்கு. Bottom. சரி, இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிசல்ட் இருக்காங்க. நான் உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் இதை எடுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின்ஸ் வந்து இன்னும் பெட்டரா ஜாயின்ஸுக்குன்னா அந்த சீக்குள்ள எடுப்போம்ல, அதுதானே நோட்ஸ் இருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுமா? நோட்ஸ் இருக்கா? அந்த நோட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுறியா? ஓகே, அனுப்பிச்சுடுறேங்க. அந்த இந்த 111 அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, எக்ஸல் ஃபைல், ஜாயின்ஸோட எக்ஸல் ஃபைல். அதேதான் அந்த ஃபைல் அப்டேட் பண்ணி பார்த்தா தான் நான் இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸோட இது மட்டும் கொடுப்பாங்க. கீழே வாங்களேன். இது வந்து மீனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ வந்து left out join is not it will display all the matching values unmatched records from the left table and matched records from the right table. Remaining records from the right table will come as null. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு டேபிளையும் நம்ம கம்பேர் பண்றோம். இந்த ரெண்டு டேபிள் கம்பேர் பண்றப்ப நமக்கு எப்படி ரிசல்ட் வரும்? லெஃப்ட் சைடு அங்கேயே போட்டுருக்கு. Display all the matching values and
unmatched record from the left table and matching records from the right table. Remaining value will come as correct. இப்போ வந்து இது வந்து நமக்கு மேட்சிங் வேல்யூ. நான் ஜாயின் பண்ணா எப்படி டேபிள் வந்து சைட்வேஸ்ல ஆட் ஆயிடுது. இப்போ வந்து இதுக்கு நமக்கு வேல்யூஸ் வராது நல். இது வந்து ஏ டேபிள்னு வச்சுக்கோங்க. டேபிள் லெஃப்ட் டேபிள்ல இருந்து வருது. இது வந்து ரைட் டேபிள்ல இருந்து வருது. values. All the values from the left table and only matching values from the right table. அதான் அந்த கிராஃப் இண்டிகேட் பண்ணுது. இதுல all the matching valuesனா எது வரும்? இந்த இடத்துல 1 2 3 வந்துரும். இந்த அவுட்டர்ல என்ன இருக்குது 4 5 இருக்கு. இதுல இந்த இடத்துல நமக்கு வேல்யூஸ் இல்ல, எல்லாமே மேட்சிங் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம கிராஃபிக்கலா பார்த்தோம்னா இந்த டேபிளா மாத்தணும்னா எப்படி இருக்குன்னா டேபிள் இருக்கு 4 5 இப்படி இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த டேபிளையும் 1 2 3 இருக்கு, இந்த டேபிளையும் 1 2 3 இருக்கு. இப்ப லெஃப்ட் ஜாயின் பண்ணோம்னா எப்படி வரும்? லெஃப்ட் டேபிள்ல இருந்து எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டு வரும். 1 2 3 4 5. ஓகேவா? ரைட் டேபிள்ல நமக்கு என்னென்ன வேல்யூஸ் மேட்சிங்கா இருக்கு? இல்ல 1 2 3 மேட்சிங்கா இருக்கு. மீதி என்ன வேல்யூஸ் வரும் நமக்கு? இந்த இடத்துல நல்ல வரும், இந்த இடத்துல நல்ல வரும். ஓகேவா? அதான் உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே சார் புரியுது. இதுவே நீங்க ரைட் அவுட்டர் சொல்லுங்க. லெஃப்ட் அவுட்டர் ஓகே. இதுவே நீங்க ரைட் அவுட்டர் சொல்லுங்க எப்படி வரும்? ரைட் அவுட்டர் ஜாயின் லெஃப்ட்டுக்கு நம்ம பண்ணிட்டோம், ரைட்டுக்கு பண்ணோம்னா எப்படி வரும்? ரைட்டுக்கு பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் கரெக்ட். ரைட் அவுட்டர் ஜாயின் 1 2 3 இதுதான் நமக்கு ரைட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும். நமக்கு இப்ப ரைட்ல இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூஸ் இதுக்கு மேட்சிங் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 கரெக்ட் தானே? இது வந்து ரைட் அவுட்டர் ஜாயின் இப்படிதான் வரும் அவுட்புட். இதுவே இன்னர் ஜாயின் சொல்லுங்க. இன்னர் ஜாயின்னா எப்படி வரும்? இன்னர் ஜாயின் அவருக்குங்களா? 1 2 3 1 2 3 1 2 3 மட்டும் தான் வருமா? இன்னர் ஜாயின்னா 1 2 3 ஒரு காலத்துல வருமா? இது வந்து லெஃப்ட் டேபிள்ல இருந்து வருது, இது வந்து ரைட் டேபிள்ல இருந்து வருது. இதே இன்னொரு 1 2 3 வரும். ஓகே. ஏன்னா இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு இப்ப தனித்தனியா டேபிள்ல போடுறேன். இது வந்து ஏ டேபிள், இது வந்து பி டேபிள். இப்போ உங்களுக்கு கிளியரா 1 2 3 4 5 5 வேல்யூ எனக்கு இந்த டேபிள்ல இருக்கு. இந்த டேபிள்ல 1 2 3 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் ஜாயின் பண்ண எப்படி ஆகும்னு சொல்றேன். டேபிள் வந்து எக்ஸ்ட்ரா ரைட்டா போகும். இது வந்து ஒரே காலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க.
பிகே நான் ஜாயின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸல் வச்சு எடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. இல்ல அது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் நம்ம எக்ஸல் போய்க்கலாம். இது வந்து ஒரு காலமா இருக்குது. நம்ம எக்ஸல் வச்சு எடுக்கணும் ஆக்சுவலா. இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு வரணும். ஒரு ஜாயின்ஸ்னா 2 டேபிள் இருக்குன்னா நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகேங்க. நம்ம எக்ஸல் வச்சு எடுக்கணும். அதுதான் பெஸ்ட் வே. இப்படி 2 டேபிள் இருக்கு. இப்ப நம்ம இதை வந்து நம்ம பை டயகிராம் மாத்திரம் எப்படி பண்ண முடியும்? ஒன் டூ த்ரீ நம்ம காமன் வேல்யூமா போயிருக்கு. 4 5 மட்டும்தான் இருக்கு. இப்ப நீங்க எல்லா ஜாயின்ஸும் இது சொன்னீங்கன்னா இப்ப லெஃப்ட் அவுட்டர்னா 1 எப்படி இருக்கு 1 2 3 4 5. இந்த காலம் நமக்கு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னாவே இந்த காலம் சேர்ந்து வரணும். இது ஆட் பண்ணீங்கன்னா 1 2 3 இது கூட ஜாயின் ஆகி வந்துடும். லெஃப்ட் அவுட்டர் இது ரைட் அவுட்டர்னா ரைட்ல இருக்கிறது சேர்ந்து வரணும். நீங்க ரைட் அவுட்டர்ல 1 2 3 எழுதுனீங்களே, அதுக்கு அடிஷனலா வந்து 7 8 எழுதி விடுங்க. ஓகே. 7 8 இருக்கு. இங்க 7 8 இருக்கு. இப்போ வந்து ரைட் அவுட்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா 7 8 இங்க ஆட் ஆகும். ஓகேவா? அதான் உங்களுக்கு புரிஞ்சா? லெஃப்ட் அவுட்டர் என்ன ரைட் அவுட்டர் என்ன? இப்போ வந்து ஃபுல் அவுட் சரி ஃபுல் ஜாயின் என்ன? ஃபுல் அவுட்டர் ஜாயின் இது ஃபுல்லா ஆட் ஆகும். இது ஃபுல்லா அப்படியே ஆட் ஆகும். ஃபுல் அவுட்டர் ஜாயின் இங்க இருக்கு பாருங்க. ஃபுல் அவுட்டர் ஜாயின் இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. ஃபுல் அவுட்டர் ஜாயின் இங்க 2 டேபிள். This is the geyser one or which one? What is this? Sorry, this is I don't know. 3 You don't know. 4 heater is a common in the Okay. It will be continuous. அதே 1 yeah, it's continuous. It's 3 a big tank match inside. ஆயிடும். 4 5 க்கு நல்லதா இருக்கு. So many pages having that அப்புறம் இது 7 big tank. 8. So 24/7 you get இங்க வந்து அதுக்கு நல் வேல்யூ இருக்காது. கரெக்ட் தானே? இந்த டேபிள்ல அதுக்கு வேல்யூ இருக்காது. I think they remove those switch and give the same black point. It's easy. Whenever I switch on, no, here it's light coming here. So yeah, it's coming. Okay. The light is automatically okay. Inner I think it's a AC switch or. Okay. Here also is there. Yeah. That's why I got confused. Yeah, that one switch. Okay. So that is I think so. AC one. AC one I think. 1 2 3. The future plan. 2 3. Luxury one they wanted to make it. ஜெயின். இப்ப லெஃப்ட் ஆன்டி ஜெயின் இதுக்கு சொல்லுங்க. லெஃப்ட் ஆன்டி ஜெயின் என்னன்னா ஒரு காலம் தான் வரணும். 4 5 லெஃப்ட் ஆன்டி ஜெயின். இதுவே ரைட் ஆன்டினா 7 8 வரும். ஓகே தான் உங்களுக்கு புரிஞ்சில்ல? அதான்
கேப்டன் உங்களுக்கு புரிஞ்சுல கேப்டன்? ஓகே. புரியுது. இப்ப இதுவே நம்ம ஜாயின்ஸ் வந்து நமக்கு 6 டைப்ஸ் இருக்கு. இது கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் என்னென்ன இருக்கு, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன, ரைட் அவுட்டர் ஜாயின் என்ன. நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்புறேன், அப்படியே இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க பண்றேன். இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டர். ஜாயின்ஸ்ல இப்போ நம்ம அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்ப எனக்கு இது வந்து லெஃப்ட் டேபிள், இது வந்து ரைட் டேபிள கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் ரியல் டைம் இதுல வரும், சினாரியோல வரும். இது வந்து லெஃப்ட் டேபிள், இது வந்து ரைட் டேபிள். ஓகே, எனக்கு வந்து 2 டேபிளா இருக்கு. ஸ்டேட் கோட் வச்சு ஆல்கஹால் அலோடா இல்லையா இது ஒரு டேபிள் இருக்கு. இன்னொரு டேபிள் எனக்கு என்ன நேமு, எந்த ரீஜன் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இப்ப எனக்கு இந்த தமிழ்நாடு எடுத்தா ஆல்கஹால் அலோடா இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுவேன், இந்த டேபிள் கூட லெஃப்ட் ஜாயின் பண்ணுவேன். இது வந்து லெஃப்ட் டேபிள், இது வந்து ரைட் டேபிள் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். லெஃப்ட் ஜாயின் பண்ணோம்னா என்னென்ன ஒரு மதர் இல்ல சொல்லுங்க. இந்த காலமா வச்சு லெஃப்ட் ஜாயின் பண்ணணும். இந்த காலம் இந்த காலம் போடணும். ஒரு நிமிஷம். தமிழ்நாடு டிஎன் ஒரு நிமிஷம். அந்த இது காமிங்க, அந்த டேட்டா டிஎன் வரும். அப்புறம் ஜிஜே வரும். அந்த ஃபர்ஸ்ட் மேட்சிங் மட்டும் எடுக்கிறேன். டிஎன் ஜிஜே வரும். அப்புறம் வந்துட்டு ஏபிடிஎல் வரும். ஏபிடிஎல் இங்க வரும். எப்படி வரும் ஏபிடிஎல்? ஏபிடிஎல் லெஃப்ட் ஜாயின் தானே? ஆமா, லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் டேபிள் நம்ம ரைட் டேபிள் வந்து ஏபி டிஎல்ஏ இல்லையே, நீங்க எப்படி இங்க வேல்யூஸ் வருது? ஓகே. இப்போ 1 2 3னா லைக் 1 2 3 தான் மேட்ச் ஆகும் இல்லையா? 4 5 மேட்ச் ஆகாது. ஆமா, ஓகே. இது 4 5 மாதிரி. அப்ப ஓகே. அவ்வளவுதான் ஜி. 20 வருமா இந்த காலம்? இதுக்கு எஸ், இது வந்து எஸ் கரெக்ட் தானே? நம்ம இதுக்காக தான் நம்ம லெஃப்ட் ஜாயினே பண்றோம். இந்த டிஎன்ங்கிறது டிஎன் ஆல்ரெடி நமக்கு இருக்கு, கரெக்ட் தானே? இதுல வந்து நோன் இருக்காங்க. நம்ம இந்த ஆல்கஹால் அலோடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெஃப்ட் ஜாயின் பண்றோம். பட் லெஃப்ட் ஜாயின் பண்ணோம்னா அந்த ஏபிடிஎலும் வரணுமே. ஏபிடிஎல் எப்படி வரும்? லெஃப்ட் ஜாயின் நீங்க லெஃப்ட் ஜாயின் பண்றீங்க. ஆமா, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்றேன். சோ ஸ்டேட் கோட் மாஸ்டர்ங்கிறது வந்து லெஃப்ட் சைடு டேபிள், அந்த பக்கம் இருக்கிறது இது ரைட் சைடு டேபிள். இந்த டேபிள்ல வந்து ரைட் சைடு டேபிள்ல உங்களுக்கு ஏபிடிஎல் இல்லையே. ஆனா லெஃப்ட் சைடுல இல்ல, லெஃப்ட் சைடுல வந்துட்டு வரணும். நீங்க அது காலம் நேம் செலக்ட் பண்றப்ப தானே உங்களுக்கு அதுல மாறும். இப்போ லெஃப்ட் சைடு காலம் நேம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏபிடிஎல் வரும். இந்த எக்ஸாம்பிள்ல நீ எடுத்துக்கோ. இந்த எக்ஸாம்பிள்ல இது வந்து ஏபிடிஎல் ஜேயு இருக்கு. இந்த சைடு இருக்கு. உனக்கு வந்து இந்த சைடு டிஎன் ஜேயு குஜராத் மட்டும் இருக்கு. ஓகே. இப்போ இது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்ணீங்கன்னா உனக்கு லெஃப்ட் அவுட்டர் வந்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா காலம்ஸும் இருக்கும் வரணும். இந்த 4 காலம்ஸும் வரும். இந்த 4 காலம்ஸும் வரணும். 4 ரோஸ். ஓகே. அப்போ இந்த சைடுல நான் ரைட் டேபிள்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன வரும்? ரைட் டேபிள்ல டிஎன் ஜிஜே மட்டும் வரணும். ஜிஜே வரும். அதுதான் வந்து இது ரெண்டு பிளாக் கட்டணும். ஓகே. நீங்க இது அவுட்புட் மட்டும் நீங்க இந்த பக்கம் தனியா எழுதுனீங்களா? ஓகேண்ணா. ஆமா, அவுட்புட் மட்டும் எடுத்தேன். ஓகே. இந்த டேபிள்லயே எப்படி ஜாயின் ஆகி வரும்னு சொல்றேன். இந்த காலம் இப்படி தான் வரும். இந்த காலம் அது இப்படி தான் வரும். இந்த இடத்துல கேப் வந்து நீங்க நல்னு ஃபில் பண்ணி விட்டுருங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகே. நல்ல வரும்.
நல்ல இடத்துல போட்டுருங்க. நல்லுன்னு வரும். நவீன் அவருக்கு அப்படித்தானதான் புரியும், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நல் இந்த இடத்துல நல். புரியல, என்ன ரெனேசனா? அவருக்கு அப்படி சொன்னாதான் புரியும், அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சா, நம்ம வந்து இந்த காலம் ஸ்டேட் கோட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. நம்ம எதுக்கு திருப்பி இந்த ஸ்டேட் கோட் வச்சிருக்கணும்? தேவையில்லை நமக்கு. கரெக்ட் மதன். நம்ம எதுக்காக இந்த டேபிள ஜாயின் பண்ணோம்னா, இந்த ஆல்கார்டு அலௌடா இல்லையான்னு செக் பண்றதுக்காக டேபிள், அந்த டேபிள் கூட ஜாயின். நமக்கு இந்த ஸ்டேட் கோட் காலம் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. இதே காலம் தான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஜாயின் பண்றப்ப இந்த காலம் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம் மேக்ஸிமம். அது நமக்கு ஆப்ஷன் இருக்கு பவர் பிஐல. வேணுமா எந்த காலம் மட்டும் வேணுமோ அந்த காலம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட்ல ரைட் டேபிள்ல இருக்கு. லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா காலம்ஸையும் வச்சுட்டு ரைட் டேபிள் நமக்கு 10 காலம் இருந்துச்சுன்னா 10 காலம் நமக்கு தேவைப்படாது. நமக்கு ஆள்கள் யூஸ் பண்றாங்களா இல்லையாங்கிற மட்டும்தான் தேவை. இந்த காலம் மட்டும் நான் வந்து எடுத்துக்குவேன். அதாவது பவர் பிஐல ஆப்ஷன் இருக்கு இந்த மாதிரி எடுக்கிறது. நான் அது பின்னாடி எப்படி டேபிள் ஜாயின் பண்றப்ப சொல்லித்தரேன். இப்போ லெஃப்ட் அவுட்டர்னா உங்களுக்கு புரிஞ்சுல இப்படி பண்றேன்னு? ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க தான் பண்ண போறீங்க. இது வந்து ரைட் டேபிள்ல கன்சிடர் பண்ணீங்க. இது வந்து லெஃப்ட் டேபிள். இப்ப நீங்க இது ரெண்டையும், இந்த டேபிள் ரெண்டையும் பாருங்க. எது உங்களுக்கு காமன் காலமா இருக்கும்? இந்த ரெண்டுலயும் எம்ப்ளாயி ஐடி, மேனேஜர் ஐடி காமனா இருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்ததான் தெரியும், ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு தெரியல எனக்கு. இல்ல, எல்லா காலமுமே காமனா தான் இருக்கு. ஓகே. இந்த டேபிள் தான் யூஸ் ஆகாது. இந்த எக்ஸாம்பிள் மறுபடியும் 60 இது வந்து டேபிள் 15 மினிட்ஸ் லெஃப்ட். வந்துச்சுனா ஓகே 50 மினிட்ஸ்ல இந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட் டேபிள், இது ரைட் டேபிள். இப்போ வந்து நீங்க இந்த ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி ஒரு டேபிள் அனுப்புங்க. லெஃப்ட் அவுட்டர். இதுக்கு என்னச்சு லெஃப்ட் அவுட்டர். அவுட்டரா? ஓகே ஓகே. அத நான் அப்ளை பண்ணது தானே? நீங்க அப்ளை பண்ணி சொல்லுங்க. லெஃப்ட் அவுட்டர். இல்ல இதுக்கு முன்னாடி. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி பண்ணீங்க. நீங்க இது ரெண்டு லெஃப்ட் டேபிள், இது வந்து ரைட் டேபிள். ஓகே. கேப்டன், நான் உங்களுக்கு வந்து இந்த ஜாயின்ஸ் தெரியும்னு சொல்லி தான் உங்களை கேட்கல. ஜாயின்ஸ் தெரியலனா சொல்லுங்க. இது எப்படி பண்றது? இதுக்கு 10 சொல்லுங்க. லெஃப்ட் அவுட் தானே? சோ 10 லெஃப்ட் அவுட். ஓகே. ஏ கன்சிடர் ஆகும்னு எனக்கு தெரியல. மேபி அது ஓகே. அது ஏ கன்சிடர் பண்ணிக்கங்க. ஏ கன்சிடர். சரி ஓகே, கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏ 10. ஆனா இதுல 30 வந்து இருக்கு ரெண்டுலயும். பட் ஜிக்ஸாக்கா இருக்கு. மேபி காமனா இருக்காங்க எடுத்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது யூஸ் பண்ணதுல இன்டர்ஃபேஸ் வந்துட்டு. சோ 30 நீங்க சொல்லுங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஓகே ஜி 10. அப்புறம் வந்து 20 வரும், 10 வரும், 20 வரும். ஓகே 30, 40. ஒரே நிமிஷம். அவ்வளவுதான் ஜி. நல்ல ஒரு நல்ல கன்சிடர் பண்ணுங்க. ஓகே. ரைட்
ரைட் டேபிள்ல இருந்து இது ஒரு டேபிளா ஃபார்ம் பண்ணா இது இப்படி வரும். ஹலோ, இங்க என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் வரும்? இது ரைட் ஆச்சு இப்போ. ரைட். அதாவது லெஃப்ட் அவுட்டர் தான். லெஃப்ட் அவுட்டர்ல தான் நான் லெஃப்ட் அவுட்டர்னா 2 காலமா வரணும்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே ஜி. இப்போ ரைட் அவுட்டர் இப்போ வேணுமா? இல்ல ஓ இல்ல லெஃப்ட் ரெண்டு. அவுட்டர் தான். லெஃப்ட் ஓகே ஓகே லெஃப்ட் அவுட்ல 2 காலம். ஓகே 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 சார். இது ஒரு காலமா இருக்குது, இது ஒரு காலம். ஓகே ஓகே ஜி. ஏ 10 அப்புறம் வந்து நல்லு அப்புறம் 30 நல் நல். ஏ 10 நல்லு 30 30 நல் 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 நல். இதுவே ரைட் அவுட்டர் சொல்லுங்க. ரைட் அவுட்டர் வந்து ஓகே அதுல 2 ரோ திங் போட்டுட்டு என்ன பண்ணும்னா லைக் ஏ 10 ஓகே ஒரே நிமிஷம் 10 30 50 30 50 தென் அதுக்கப்புறம் வந்து நல்ல வரும். ஓகே நல் 40. இதுக்கு அடுத்து வந்து அதே மாதிரி ஏ வரும் 10 வரும். ஓகே இதுக்கு மேட்சிங் பேர் வந்து 30 தான். 30 அண்ட் 50 மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆக்சுவலா ஒரே நிமிஷம் இதுல இல்ல இங்க என்ன வரும்? நல். அடுத்ததும் நல். ஓகே இதுவே ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லுங்க. ஃபுல் அவுட்டரா? இதுல ஃபுல் அவுட்டர் வந்து 40 and 50 ஜி. 40 50 and 50 எப்படி வரும்? 40 இந்த காலம்ல, இந்த காலம்ல 50 இல்ல 40 கீழே 50 வரும் நீ. இப்படி சொல்றீங்களா? ஏன்னா மேபி ஆர்டர் வைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா இல்ல அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். ஃபுல் அவுட்டர்னா 40 கீழே இதுதான் 50 ஃபுல் வரும். அவுட்டர். இதுதான் ஃபுல் அவுட்டர். ஃபுல் அவுட்டர்னா நான் எதாச்சும் யோசிச்சு சொல்லுங்க. ஃபுல் அவுட்டர் டயக்ராம் இது. நீங்க சொல்றது இப்ப இன்னர் ஜாயின் சொல்றீங்க. ஓகே ஃபுல் இன்னர் ஜாயின்னா அவுட்டர்னா இப்ப இங்க ஒரு நல்ல இன்னர் ஜாயின் இல்ல, இது வந்து லெஃப்ட் ஆன்டி ரைட் ஆன்டி சொல்றீங்க. இப்ப வந்து ஃபுல் அவுட்டர்னா எப்படி வரும்? இது நமக்கு இங்க வந்து எல்லா வேல்யூஸும் போட்டுட்டு நடுவுல வந்து இல்லாத வேல்யூக்கு நல் போடுவோம்னு நினைக்கிறேன் இந்த சைடு. ஆமா இப்ப ஏ வந்துச்சு 50 வந்து இல்ல இங்க வரும், இந்த நல்ல இங்க வரும், 30 வந்து இதுதான் ஃபுல் அவுட். இன்னொரு நல்ல வரும். புரிஞ்சா? ஓகே இன்னொரு நல்ல வருங்க. இன்னொரு நல்ல வரும். ஒரு நல்லுக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்கு. கரெக்ட்டா இன்னொரு நல்ல எதுக்கு வருது? null equal to not equal to another null. main thing in joinsல. ஸோ லெஃப்ட் சைடில் நல்ல வருமா? ஆமாம் லெஃப்ட் சைடில் ஒரு நல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நல் போட்டீங்க. ரைட் சைடில் ஒரு நல் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு நல் போடணும். அந்த மாதிரி null is not equal to null Praveen. இன்னொரு நல் வருமா? கண்டிப்பா null is not equal to null. ஓகே நல்லுங்க தனியா ஒரு நல், அந்த பக்கத்துல அது வேற நல். ஓகே ஓகே ஓகே
null is not equal to null. ஓகே, அப்படின்னா இன்னொரு null. ஓகே ஃபைன். அடுத்தது இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம் கிளாஸ்ல. இன்னர் ஜாயின்னா வந்துட்டு ஏ 10 30 மேபி நல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நல் நாட் ஈக்குவல் டு நல் சொல்லியாச்சு. அதனால நாங்க இப்ப சொன்னோம் ஒரு நல் இன்னொரு நல்லுக்கு ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் இல்ல, இன்னொரு நல் ஈக்குவல் இல்லையா? ஆமா. சரி அப்ப 10 30 அவ்வளவுதான். இப்ப எனக்கு இந்த ஏ டேபிள் மட்டும் செல்ஃப் ஜாயின் பண்ணி செல்ஃப் ஜாயின்ங்கிறது ஒண்ணும் இல்லை. சேம் இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் கூட இந்த டேபிள் கனெக்ட் ஆகும். அதுதான் செல்ஃப் ஜாயின். சேம் அந்த இந்த டேபிளையே வச்சு இந்த டேபிள் இந்த காலம் வச்சே ஜாயின் பண்ணா இன்னொரு காலம் அதே மாதிரி காலம் எந்த இடத்துல பார்ப்போம்னா நம்ம லைக் இந்த ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எம்ப்ளாய்க்கு யார் மேனேஜரோ அந்த மேனேஜரோட நேம் எடுக்கணுங்கிறப்போ ஸோ எம்ப்ளாயியோட ஐடியா அதில் தான் இருக்கும், மேனேஜர் ஐடியா அதில் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு டேபிளுக்கு போக போகிறதில்ல, ஒரே டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டைமில் நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். அது நான் இது வரப்ப சொல்றேன். அது இன்னொரு கிளாஸ்ல எடுத்துருங்க. லெஃப்ட் ஆன்டி ரைட் ஆன்டி அது மட்டும் சொல்லுங்க. ஆன்டி ரைட் ஆன்டி ஆன்டி ஜாயின்னா பாத்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஆன்டி ஜாயின் இதுல என்னென்ன வருது? only not matching from right table. கரெக்ட் தானே? லெஃப்ட் ஆன்டினா நாட் மேட்சிங் வேல்யூஸ்னா எது இருக்கு உங்களுக்கு லெஃப்ட் டேபிள்ல? 40 ஓகே. 20 மேட்ச் ஆகுது. 20 40 மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் நல் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா நல் வரும். கரெக்ட் தானே? இப்ப இதுவே ரைட் ஆன்டி சொல்லுங்க. 50 நல். அதுதாங்க, நீங்க ஜாயின்ஸ் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டீங்க. நான் வீட்டுல பிராக்டிஸ்